ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சிஆர்என் நண்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. நான் லாஸ்ட் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு நிறைய டிஎம் வந்தது. ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ். அதாவது நான் இப்பதான் 12th முடிச்சிருக்கேன், நான் சிஏ பண்ணணும்னா என்ன பண்ணணும், நான் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன், என்னால சிஏ பண்ண முடியுமா, சிஏ பண்ற மாதிரி இருந்தா எத்தனை வருஷம் ஆகும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் பேசிக் கொஸ்டின்ஸ் எனக்கு நிறையவே வந்திருக்கு. ஸோ அதனால நான் இந்த வீடியோல எதை பத்தி பேச போறேன்னா, இன் 2024 ஹவு டு பிகம் சிஏ. சிஏ ஆகணும்னா எத்தனை லெவல்ஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்கு, என்னென்ன கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு இன்டெப்தா இந்த வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். நீங்க சிஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னா தேர் ஆர் 3 levels ஆஃப் எக்ஸாம். அதாவது ஃபவுண்டேஷன், இன்டர் அண்ட் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு 3 levels ஆஃப் எக்ஸாம் நீங்க வந்து எழுதி கிளியர் பண்ணணும். நான் ஒவ்வொரு லெவலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம சிஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு 2 ரூட் வந்து இருக்கு. அதாவது 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ஃபவுண்டேஷன் ரூட், இன்னொன்னு டைரக்ட் என்ட்ரி ரூட். ஃபவுண்டேஷன் ரூட்னா ஒன்னும் இல்ல, நான் சொன்ன 3 levels ஆஃப் எக்ஸாம், ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல், 3மே எக்ஸாம் எழுதி முடிக்கிறது. இது வந்து டைரக்ட் என்ட்ரி ரூட்னா ஃபவுண்டேஷன் லெவலில் நமக்கு எக்ஸம்ஷன் நம்ம எழுத தேவையில்ல, ஜஸ்ட் இன்டர் அண்ட் ஃபைனல் மட்டும் எழுதினா போதும். இந்த ரூட் யாருக்குன்னா கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வரவங்களுக்கு, அதாவது பிகாம் முடிச்சுட்டு வரவங்களுக்கு இந்த ரூட். ஏன்னா பிகாம்ல நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ் படிச்சிருப்போம், ஸோ ஃபவுண்டேஷன் நீங்க எழுத வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்டர் அண்ட் ஃபைனல் மட்டும் எழுதினா போதும். அப்படி இல்லை, நான் பிகாம் படிக்கல, டேரக்டா 12th முடிச்சுட்டு வரேன்னா ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு 3 எக்ஸாம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அது ஃபவுண்டேஷன் ரூட். ஸோ இப்போ நான் ஃபவுண்டேஷன் ரூட்டை இந்த இடத்த பார்க்கலாம். ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதணும்னா 10th முடிச்சதுக்கு அப்புறமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்றாங்க, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க 12th எக்ஸாம் உட்காந்து எழுதி கம்ப்ளீட் ஆயிருக்கணும். பிளஸ் 4 months ஆஃப் ஸ்டடி பீரியட் நீங்க கவர் பண்ணிருக்கணும். அப்பதான் உங்களால எக்ஸாம் எழுத முடியும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா அதுக்கு 10th முடிஞ்சதுக்கு அப்புறமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்றாங்க, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் நீங்க 12th எக்ஸாம் முடிச்சுட்டு 4 months வந்து லீவ் ஸ்டடி பீரியட் கவர் பண்ணனா உங்களால ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுத முடியும். ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ல மொத்தமா 4 பேப்பர் இருக்கு. அக்கவுண்ட்ஸ், லா, மேக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் 2 பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ், அதாவது உட்காந்து நம்ம 12th மாதிரியே பக்கமா எழுதணும். கடைசி 2, அதாவது மேக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 mark MCQs அவங்களுக்கு புக்லெட் கொடுத்துருவாங்க, நீங்க அது வந்து ஃபில் பண்ணனா போதும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா எதனா 1 mark கொடுப்பாங்க, தப்பா எதுனா நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 வந்து டிடெக்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கேர்ஃபுல்லா அட்டெம்ப்ட் பண்ணணும். ஸோ 4 பேப்பர் எவ்வளவு எடுத்தா பாஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 2 கிரைட்டீரியா. ஒவ்வொரு பேப்பர்ல நீங்க வந்து மினிமம் 40% எடுத்துக்கணும். பட் அக்ரிகேட்டா சேர்த்து பார்க்கும்போது மினிமம் 50% இருக்கணும். இந்த இடத்துலதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 400 mark, ஓகேவா? மினிமம் எல்லா பேப்பர்லயும் நீங்க 40 மினிமம் 40 எடுத்துருக்கணும். பட் கூட்டி சேர்த்தனா 200 வந்துருக்கணும். தட் மீன்ஸ் 2த்துல 40 எடுத்துட்டுனா மீதி 2த்துல எப்படியாச்சும் நீங்க 60 எடுக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா 200 வரும், நீங்க பாஸ். சப்போஸ் 40 59 அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் 198 தான் எடுத்திருக்கீங்க, நீங்க இந்த இடத்துல ஃபெயில். மறுபடியும் உட்காந்து 4 பேப்பரும் எழுதுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாசிங் கிரைட்டீரியா. சப்போஸ் ஒரு எக்ஸாம்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன், மத்த எல்லாத்தையும் நான் 40 எடுத்துட்டு பாஸ் ஆயிட்டேன்னா 4 எக்ஸாமும் எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா 4 எக்ஸாமும் எழுதணும். பட் இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாச்சும் ஒரு பேப்பர்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, பட் ஏதாச்சும் ஒரு பேப்பர்ல நீங்க 60% மேல எடுத்தீங்கன்னா அந்த பேப்பரை மட்டும் எழுத தேவையில்ல ஃபார் த நெக்ஸ்ட் 3 attempts. பட் நீங்க 3 attempts வந்து கிளியர் பண்ணலன்னா இந்த எக்ஸம்ஷன் லேப்ஸ் ஆயிடும். மறுபடியும் 4வது attemptல இருக்கிற எல்லா 4 பேப்பரையும் உட்காந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இங்க வந்து பாசிங் கிரைட்டீரியா. இது ஃபவுண்டேஷன் லெவல். ஃபவுண்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இன்டருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இன்டருக்கு நீங்க ஸ்டடி பீரியட் 8 months கவர் பண்ணணும். 8 monthsக்கு அப்புறம் எக்ஸாம் நடக்கும். நீங்க இன்டர் எக்ஸாமை வந்து உட்காந்து கிளியர் பண்ணணும். இன்டர்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 6 பேப்பர். நாங்க படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 8 பேப்பரா இருந்தது, இப்போ வந்து 6 பேப்பரா மாத்திட்டாங்க. குரூப் 1, குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. குரூப் 1ல ஒரு 3 பேப்பர் இருக்கும், குரூப் 2ல ஒரு 3 பேப்பர் இருக்கும். குரூப் 1ல அக்கவுண்ட்ஸ், லா, டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேப்பர் இருக்கும். குரூப் 2ல காஸ்டிங், ஆடிட், 6th பேப்பர்ல 2 பார்ட் இருக்கும், SMFM, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த 6 பேப்பர். இதிலும் பாசிங் கிரைட்டீரியா சிமிலர் டு ஃபவுண்டேஷன் தான். எல்லா பேப்பர்லயும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 40% எடுத்துக்கணும். அக்ரிகேட்டா சேர்த்தீங்கன்னா மினிமம் 50% எடுத்துக்கணும். நீங்க இன்டர் முடிச்சுட்டு ஐடி ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 4 weeks வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி இருக்கும். ரொம்பவே வந்து ஃபன்னா இருக்கும். நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் பிளஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான் டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இன்டர் முடிச்சிட்டோம் பிளஸ் ஐடி ஓரியன்டேஷன் இந்த ஒரு 4 weeks வந்து இந்த ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம்னா நம்மளால ஆர்டிகல்ஷிப் சேர முடியும். ஆர்டிகல்ஷிப் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு 2 years வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒரு சிஏ கீழே போயிட்டு நம்ம வேலை பார்க்கணும். இந்த வேலை பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நம்ம ஃபைனல் எழுத முடியும். நாங்க படிக்கும் போதெல்லாம் வந்து இது 3 years இருந்தது, பட் இப்போ வந்து இது 2 years ஆகிட்டாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். ஸோ இந்த ஆர்டிகல்ஷிப் வந்து நீங்க 2 years வந்து கம்ப்ளீட் பண்றீங்க. கம்ப்ளீட் பண்ணும்போது இங்கே இன்னொரு புதுசு ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் பேஸ்ட் ஆன்லைன் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்க என்ன பண்ணணும்னா இதுல ஒரு 4 பேப்பர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. செட் ஏ, செட் பி, செட் சி, செட் டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்ட்னர்ஷிப் பண்ணும் போதே இந்த 4 இதையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 4 பேப்பர் ஒன்றும் இல்லை, செட் ஏ, செட் பி, செட் சி, செட் டி. நாங்க படிக்கும்போது 8 பேப்பர் வந்துதான், இப்ப 2 பேப்பர் குறைச்சிட்டாங்க. அந்த 2 பேப்பர் குறைச்சிட்டு இந்த மாதிரி செல்ஃப் பேஸ்ட் ஆன்லைன் மாடியூல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. செட் ஏல வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்லா, செட் பில எஸ்சிஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். இது நாங்க வந்து ஃபைனல்ல எழுதுவோம். பட் இங்க வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணும்போது நீங்க வந்து படிச்சுட்டு எதெல்லாம் இது ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். அட் அ டைம் நம்ம 8 பேப்பர் எழுதாம லோடு கொஞ்சம் குறைச்சி நம்ம ஆர்டிகல்ஷிப்ல எழுதிடுற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. செட் சி, செட் டில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். செட் சில ஒரு 10 சப்ஜெக்ட் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட். செட் டிலையும் அதே தான், 4 ஆப்ஷன், அந்த 4 உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஆர்டிகல்ஷிப் கம்ப்ளீட் பண்றீங்க, பிளஸ் வந்து இந்த செல்ஃப் பேஸ்ட் ஆன்லைன் மாடியூல் கம்ப்ளீட் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ் ஐடி அண்ட் ஓரியன்டேஷன், அதாவது ஃபைனல்ல நார்மலா இருக்கும் ஐடி ஓரியன்டேஷன், நீங்க அதோட அட்வான்ஸ் லெவல் அந்த ப்ரோக்ராம் போயிட்டு ஒரு 4 வீக்ஸ் நீங்க கண்டக்ட் பண்ணிட்டு 4 வீக்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஃபைனலுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதலாம். அதுக்கு ஒரு 6 மந்த்ஸ் அந்த ஸ்டடி பீரியட் கவர் பண்ணணும். ஃபைனல் கிளியர் பண்றேன்னா நீங்க தான் செய்ய ஜஸ்ட் மெம்பர்ஷிப் அப்ளை பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கிக்கலாம். இது ஃபவுண்டேஷன் ரூட். டைரக்ட் என்ட்ரி ரூட்டும் சிமிலர் தான், பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஒரே சேஞ்சஸ் என்னன்னா 12th முடிச்சுட்டு டேரக்டா ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எடுத்து தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் பிகாம் இல்ல ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் பண்ணிட்டு வரலாம். அது பண்ணிட்டு வரும்போது நீங்க டைரக்டா இன்டர் அண்ட் ஃபைனல் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். பட் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் கிரைட்டீரியா மாதிரி வச்சிருக்காங்க. இஃப் யூ ஆர் ஹேவிங் கிராஜுவேஷன் இன் காமர்ஸ் தென் 55% உங்களோட கிராஜுவேஷன் எல்லா இயர்லயும் நீங்க வந்து எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்க வந்து நான் காமர்ஸ் கோர்ஸ்ல கிராஜுவேஷன் முடிக்கிறீங்கன்னா மினிமம் 60% வந்து பாத்தீங்கன்னா எல்லா இயரும் சேர்த்து நீங்க எடுத்துக்கணும். ஸோ அப்பதான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா இன்டர் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் சேம் தான், பெருசா எந்த சேஞ்சஸும் இல்லை. சிஏ ஃபைனல்லையும் இன்டர் மாதிரி 6 பேப்பர், குரூப் 1, குரூப் 2, குரூப் 1ல ஒரு 3 பேப்பர், குரூப் 2ல 3 பேப்பர். உங்களால முடிஞ்சதுன்னா ஸ்டடி பீரியட்ல இந்த 6 பேப்பரும் மொத்தமா சேர்த்து எழுதலாம். அப்படி இல்லை என்னால முடியாது அப்படின்னா நீங்க குரூப் 1 எழுதலாம். அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குரூப் 2 போகலாம். குரூப் 1ல 3 பேப்பர், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் விச் இஸ் நத்திங் பட் அக்கௌண்ட்ஸ் தான், தென் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஆடிட், தென் குரூப் 2ல டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், அதுக்கப்புறம் ஐபிஎஸ். மோஸ்டா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்னன்னா ஃபைனல் இன்ட்ரோட கொஞ்சம் ஈஸி. எதுக்காகன்னு சொல்றேன். இன்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது வேர்ல்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். உங்களுக்கு டாக்ஸ் என்னன்னு தெரியாது, ஸ்டாண்டர்ட்ஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னன்னு தெரியாது, உங்களுக்கு எல்லாமே புதுசா இருக்கும். பட் இதே ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அட்வான்ஸ் வெர்ஷன் தான். ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் கான்செப்ட் ஐடியா இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்டை நம்ம இப்படி அப்ரோச் பண்ணணும், பிளஸ் உங்களுக்கு ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் கம்பேர் டு இன்டர் வந்து எப்படின்னா உங்களுக்கு அந்த கிட்ட ஒரு காட்டுல விட்ட மாதிரி. ஸோ நமக்கு வழியே தெரியாது. இதே ஃபைனல் அப்படின்றது உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஊர்ல போய் விடுற மாதிரி, நீங்க ஈஸியா வழி தேடி உங்க வீட்டுக்கு போயிடலாம் அந்த மாதிரி. ஸோ இதுலயும் வந்து பாசிங் கிரைட்டீரியா இன்டர் மாதிரியே தான். மினிமம் 40% இந்த ஆல் சப்ஜெக்ட், அக்ரிகேட் ஷுட் பி 50%. இங்க நான் இன்னொன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நமக்கு ஆர்டிகல்ஷிப் 2 இயர்ஸ் நான் சொல்றேன் இல்லையா, 2 இயர்ஸ் வந்து ஒரு ஆடிட் ஃபார்ம்ல ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் பிராக்டிஸ் கீழே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வாங்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 1 இயர் நீங்க ஆர்டிகல்ஷிப் பண்ணதுக்கு அப்புறம் வேணும்னா இண்டஸ்ட்ரியில போயிட்டு நீங்க வந்து ட்ரைனிங் எடுக்கலாம். அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. 1 இயர் வந்து ஆடிட் ஃபார்ம்ல நான் கத்துக்கிட்டேன், பட் எனக்கு கார்பரேட் எக்ஸ்போஷர் வேணும், ஒரு இண்டஸ்ட்ரியில எப்படி இருக்குதுன்னு நான் கத்துக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. நீங்க ஆர்டிகல்ஷிப் 1 இயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கும் போயிட்டு 1 இயர் கம்ப்ளீட் பண்ணலாம். அது டோட்டலா 2 இயர்ஸ் நீங்க ஆடிட் ஃபார்ம்லயே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 1 இயர் இன் ஆடிட் ஃபார்ம், 1 இயர் இன் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஸோ இந்த 2 இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஃபைனல் எக்ஸாம் போய் எழுதும். ஸோ இதுல உங்களுக்கு ஒரு பிரீஃப் ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சிஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இன்னுமே நிறைய டவுட்ஸ் இருக்கா, என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ஒன்னு நம்ம வந்து அட்ரஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல் பிளஸ் மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை.